He said, why you're crying? Because அந்த அன்றைக்கி தான் நான் உடஞ்சி ஹஸ்பண்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ said, என்ன செஞ்சது எங்கள் அப்பா அப்படின்றேன். ஃபீல் லைக் someone's removing my panties. Okay. I was 7 years old, standard 1 படிச்சுட்ருக்கேன். So what happened, I was like முழிச்சிட்டேன், ஆனால் நான் கண்டு மூடிட்டுருக்கேன். He's removing my panties and he started to remove his underwear also, and he was touching with என்னோட ப்ரைவேட் பார்ட்டில் ஜெனிட்டலில் he was touching his penis with my genital. It was ஏன் டெய்லி வருவார், டெய்லினா லைக் ஆல்டர்னேட் டேஸில் வருவார். வந்துட்டு வா வா அங்கிள் ஒன்று தொட்டு பார்க்குறேன்னுவார். பிகாஸ் இது நேபர், எகுத்த வீடு. ஓகே, நம்ம டெய்லி அந்த அங்கிள் கூட விளையாடுறோம். ஒரு நம்பிக்கை. ஸோ பெற்றவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, மலேசியாவில் பாலியல் கொடுமை புள்ளி விவகாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கவலைக்கான நிலைமையில் தான் இருக்குது. 10ல் 1 பிள்ளைக்காச்சும் இந்த மாதிரியாக பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலியல் கொடுமைக்கு ஆளாகிற விக்டம்ஸ் எல்லாம் அவங்களோட அந்த குற்றவாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பெரும்பாலுமே தனக்கு உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும், இல்லை தன்னோட ரொம்ப நெருங்கியவர்களாக இருக்கும். ஏன்னா அவங்களோட டச்சு தானே நமக்கு கம்ஃபர்ட் டச்சு. அது பேட் டச்சா குட் டச்சா நமக்கு தெரிய போகிறது இல்லையா. இன்றைக்கி ஸ்டூடியோவில் ஒரு வலியும் வேதனையும் கொண்ட ஒரு குரல் ஒலிக்க போகிறது. அவருடைய பாதுகாப்புக்காகவும் அவருடைய சுயநலத்துக்காகவும் அவரை நாம் இப்போ அறிமுகம் செய்ய போவதில்லை. ஆனால் அவருடைய வலி வேதனை மற்றும் சேர்ந்த ஒரு அனுபவ குரல் இப்போது உங்களுக்கு ஒலிக்க போகிறது. நான் உங்கள் மரங்கொத்தி, வாருங்கள் மரங்களை தொலைக்கும் வரை பேசுவோம். முன்னாடி உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? இந்த கதையை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எப்படி உங்களை இந்த கதையை சொல்கிறதுக்கு உங்கள் மன ரீதியிலையும் என்ன ரீதியிலையும் நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு இங்கே வந்திருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். என் மன நிலைமை நீ கேட்கும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் அ க்ரோன் உமன் டுடே. ஆனால் நான் I lost my childhood. It's a trauma for any girl who undergone abusive. Can be anything: physical, emotional, sexual assaultment. So I'm a victim of sexual assault. So I'm here today. I'm brave enough to came forward to share my stories. எனக்குள்ள நிறையா இமோஷன் இருந்தது. லைக் சேட்னஸ், anger, why me அப்படின்னு கொஸ்டின் இருந்தது. ஏன் எனக்கு நடக்கும்? நான் இப்போ ஒரு சின்ன குழந்தை. பிகாஸ் women's are facing this throughout their, not everybody, but they are women are facing this. Children, எல்லா ஏஜ் குரூப் people are facing this. So I think we as a woman must know what to do. அந்த குழந்தைக்கு என்ன ஒரு என்வாயரன்மெண்ட் நம்ம செட்டப் பண்ணுறோம், என்ன ஒரு குழந்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஐம் அ க்ரோன் உமன். இப்போ நான் அதை கொந்த்ரூ பண்ணும்போது ஐம் அ சைல்ட் ஓ ஐம் அ டீனேஜர், adulthood, So this thing could help the woman or child to come up with what can they do the next. So also it's going to be awareness for the children, for their parents, the relatives, what they can do. பிள்ளைங்க என்னெல்லாம் go through பண்ணுறாங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஒரு பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நெக்ஸ்ட் பண்ணணும். ஒரு குழந்தையாக இருக்கும் போது நம்மளுக்கு இது நடந்துச்சு, நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணுவோன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு தே கோயிங் டு ஃபேஸ் திஸ் சிச்சுவேஷன். Okay, so are you ready to share your story with us? Yes, I am. Okay. So basically I'm also from north of Malaysia. So I'm from a broken family actually. So now I'm the single child for my parents, whereby I lost my mother when I was 7. Amma appa pirinjitaanga. So basically my mother separated. She doesn't want, my father is not abusive or alcohol or something, but somehow the marriage didn't work out. Okay. So அதனால அவங்க செப்பரேஷன் ஹேப்பன். ஸோ ஐ வாஸ் அ சிங்கிள் சைல்ட்னால ஐ வாஸ் லைக் டோன்ட் நோ வாட் டு டூ இன் மை லைஃப்பில். அம்மா இல்லை, திடீர்னு சோரி விட்டுருப்பாங்க, குளிப்பாட்டி விட்டுருப்பாங்க, நம்மளுக்கு அம்மா இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டிக் அரவுண்ட் வித் மை ஃபாதர். ஸோ இன் தட் மோமெண்ட் மை ஃபாதர் லைக் வென் யுவர் லைஃப் பார்ட்னர் சடன்லி லெஃப்ட் யூ will be broken the other side, right?
ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, he was broken all. So he sent me, he lost his job. ஸோ நம்ம இருந்த வீடும் போயிடுச்சு. ஸோ he have to send me to my அத்தா's house, ஒரு கம்பவுண்ட் வீட்டில். So I was staying there because I had to finish my standard 1. So he used to come every weekend or monthly to come and visit me. So of course, you know, ஒரு அம்மா இறந்த குழந்தை வந்து ஒரு அப்பா கூட அட்டாச் அந்த மோமெண்ட்டில் நம்மளுக்கு அந்த ஃபாதர் தான் நம்மளுக்கு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஐ யூஸ் டு அப்பான்ட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறது, யூனோ, அப்பா கூட தான் நான் தூங்க போகிறேன், யூனோ. ஸோ வாட் ஹேப்பன், there will be a room in my father's place. You know, in that moment as a child, ஒரு தாயை இழந்த ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, இட்ஸ் very important. She will be, how to say, I'm a single child. I don't have siblings. Emotionally, where she will go? Okay. The only person So is you your abandon. father. Yes. And I know I have relatives, but the other side, emotionally I will be attached with my father. அந்த நம்பிக்கை வந்து அங்கே இருக்கிற ஒரு சிங்கிள் பேரண்ட் மேலே தான் வரும். ஒரு அம்மானா அம்மா, அப்பானா அப்பா. பிகாஸ் அங்கே 2 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் தான் இருக்காங்க இல்லையா. So your father is your mother too. And how old were you? இது நடக்கும்போது உங்களோட வயசு என்ன? In that moment I was 7, you know. ஸோ அப்பா கூட போய் அப்பா வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி வராங்கன்னா அந்த அன்பு ஏங்கும். அப்பா அம்மா இல்லை, அப்பா வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், அப்பா அப்பா அப்பான்ட்டு. ஸோ வாட் ஹேப்பன் in that night I was sleeping with my father. கட்டி பிடிச்சி அப்படி தூங்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லை, பிகாஸ் உலகத்திலே நம்ம நம்புகிற ஒரே ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து நம்ம அப்பா. எல்லாம் இப்போது எத்தனையோ பேர் சொல்கிறாங்கல்ல, ஃபாதர் இஸ் ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு. அது வரைக்குமே நான் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஐ ஃபீல் ப்ரொடெக்டட் பிகாஸ் எனக்கு யூனோ அந்த இது இல்லை, அம்மான்ற ஒரு ப்ரொடெக்டிவ் இல்லை, ஃபேமிலியும் இல்லை, ப்ரோக்கன் ஃபேமிலி. ஸோ ஐ வாஸ் திங்கிங், ஓ மை ஃபாதர் இஸ் மை எவ்ரி திங், மை ஹீரோ, மை சப்போர்ட்டிவ், all my pillars, you know, protection. In that moment I was sleeping nicely and I feel like someone's removing my panties. Okay. You know, I was 7 years old, standard 1 படிச்சுட்டு இருக்கேன். So what happened, I was like முழிச்சிட்டேன், ஆனால் நான் கண்டு மூடிட்டு இருக்கேன். He's removing my panties and he started to remove his underwear also, and he was touching with என்னோட ப்ரைவேட் பார்ட்டில் ஜெனிட்டலில் he was touching his penis with my genital. He was rubbing. I don't know, because அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, இருட்டாக இருந்தது. அது அப்பா, அது எனக்கு ஆக்வர்டாக எனக்கு தோணலை, பிகாஸ் எனக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் யாரும் கொடுக்கல, அம்மா கிடையாது. ஸோ அது எனக்கு தெரியல, அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு 2 times நடந்தது அத்தை வீட்டில். தென் third time was, so this has happened in your அத்தா's house. Yeah. Okay. ஒரு தனி ரூமில் அப்பா கூட வந்து படுக்கும்போது. ஸோ in the other side we have எங்கள் அப்பா வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு அப்பா கூப்பிட்டு போவாங்களே, வா வீடு பார்க்க போகலாம், கட்டிகிட்டு இருக்கேன். I was about that age 7. Also happened in that house. அந்த வீட்லேயும் அது அந்த புது வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்லேயும் அந்த எம்டி ரூமில் அது நடக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது அது மாதிரி செய்கிறாங்க. ஐ டோன்ட் நோ what he's doing. அந்த நாலேஜ் இல்லை எனக்கு, 7 வயசு. அந்த ஆக்ட் என்ன ஆக்ட்னு உங்களுக்கு தெரியற வயசும் கிடையாது. டச் எது குட் டச் எதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்லிக் கொடுக்க அம்மா இல்லையே, எனக்கு அத்தை வீட்டில் இருந்தால் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ இந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களுக்கே நம்மளுக்கு வந்து not everybody are guiding the girls or boys, you know. The children's, they must have the awareness. And the children's வந்து சொல்லி கொடுக்கணும், இதான் bad touch, இதான் good touch. No harm speaking about sexual, you know, touch, this kind of things. நம்ம நினைக்கிறோம் அது தப்புன்ட்டு, actually it's not. Yes, even those days have no mobile phone, no internet. ஸோ அவங்க நினைக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. நோ, இட்ஸ் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க வெளியே சொல்லாமல் இருந்திருப்பாங்க தெரியுங்களா? ஆமாம். எஸ், எத்தனை பேர் இப்போது when I start to share this to my colleagues, you know, my friends circle, அப்போ ஒரு ஆளாக சொல்கிறாங்க என்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, yes, happened to me. So after this my father got married when I was 7 and 8. He got married when I was 8, second marriage. So my father stopped because doing that. Yeah, because he's got a partner. He got a partner for his sexual desire, right? So நான் நினச்சேன், ஓகே எனக்கு தெரியல அப்பா என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல, நான் அதை விட்டுட்டேன்.
ஸோ வென் வி மூவ் டு அந்த புது வீடு இப்போ கட்டி முடித்தோம். நம்ம அந்த புது வீட்டுக்கு போனோன்னே I was 9. Okay, I was 9. So what happened was my neighbor, வேறு இனத்தவர், நம்ம இனத்தவங்க கிடையாது, வேறு இனத்தவர். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் அப்பாவும் வேலைக்கு போட்டோன்னா என்னை கூப்பிடுவாங்க, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க மொழியில். கூப்பிட்டுட்டு அந்த பழைய வீட்டிலலாம் கண்ணாடி இப்படி இருக்கும் இல்லையா, அந்த சாத்துறது. ஓகே. அப்போ அவர் என்ன பண்ணார், வீட்டெல்லாம் கிரில் போட்டிருக்கோம், அந்த கண்ணாடி மட்டும் திறந்துருக்கோம். நீ கிட்ட வா அப்படின்னுவார். கிட்ட போயிட்டு ஏன் அங்கிள் அப்படின்னுவார். திரும்பு அப்படின்வார். திரும்புன்னு சொல்லும் போது கையை வச்சு இங்கே தொடுவார். எனக்கு தெரியல, எனக்கு 9 வயசு தானே. அங்கிள் என்ன பண்ணுறாரு, ஏன் டெய்லி வருவார். டெய்லினா லைக் ஆல்டர்னேட் டேஸில் வருவார். வந்துட்டு வா அங்கிள் ஒன்று தொட்டு பார்க்குறேன்னுவார். பிகாஸ் இது நேபர், எகுத்த வீடு. ஓகே. நம்ம டெய்லி அந்த அங்கிள் கூட விளையாடுறோம். ஒரு நம்பிக்கை. ஸோ பெற்றவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நம்பிக்கையான ஆளுங்கள் தான் உங்கள் குழந்தைங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த குழந்தை நினச்சிக்கோ, அங்கிள் நம்மக்கிட்ட விளையாடுறாங்க, மாமா நம்மக்கிட்ட விளையாடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது பியாண்ட் தட் அது போகுதுன்றது அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணலன்னா, நான் ரியலைஸ் பண்ணும் போது எனக்கு ஓகே. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, உங்களுக்கு எந்த வயசில் உங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள்லாம் ஒரு தப்பான ஆக்ட்னு உங்களுக்கு தெரிய வந்தது? At what age did you realize that? When about 18, 19. அப்போதான் உங்களுக்கு தெரியுது எனக்கு நடந்த இதெல்லாம் வந்து நான் சிறுமியாக இருக்கும்போது எனக்கு நடக்கக்கூடாத ஒன்று அப்படி. எஸ். ஏன் அப்படின்னா சின்ன வயசில் I was alone, all the way alone வீட்டில். ஏன்னா நான் சிங்கிள் சைல்ட், எனக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது, சொந்தக்காரங்க கூட அவ்வளோ பழக கிடையாது. ஸோ தனியாகவே வளர்ந்த பொண்ணுக்கு அவேர்னஸ் குறைவாக இருக்கும் இல்லையா. ஹெட்ஃபோன் கிடையாது, எதுவுமே நம்மளோட காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கூட கிடையாது. ஸோ அது மாதிரி கட்டத்தில் வந்து ஸ்கூலு வீடு இப்படி தான் இருப்பேன். And I have a physical abuse by my stepmother also. I'm being gone through hell life throughout my childhood. So that's from 8 years old to 18. Yes, 8 to 17. My stepmother chased me out after my SPM. So chase பண்ணோன்னா I was totally no support. Okay. I went to a hostel. So I just went out with ஒரு பேக்கை தூக்கிட்டு போனேன், கையில் காசு கூட இல்லாமல். ஸோ தென் ஐ காட் மை SPM ரிசல்ட். அந்த சரௌண்டிங் கேர்ள்ஸ் கூட அந்த ஹாஸ்டலில் போய் இருந்தோன்னு தான் கேர்ள்ஸ் வந்து பேசுவோம்ல, அப்போ தான் எனக்கு தெரியும் இது இந்த மாதிரி செய்யக்கூடாதா. அது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன் லிப் டு லிப்ஸ் கிஸ் பண்ணால் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஓகே. ஐ நோ இட்ஸ் ஃபனி, பட் ஐ வாஸ் தட், அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் எனக்கு இருந்தது. ஸோ வாட் ஹேப்பன், அந்த கலீக்ஸ்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம ஏஜ் குரூப் பீப்புளெலாம் பேசும்போது தான் இது பெட்டாச்சா, இங்கே தொடக்கூடாதா தெரியாது எனக்கு இல்லையா. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து தப்பான டச், அப்பா பண்ணது தப்பு, நம்ம நெய்பர் பண்ணது நம்ம தப்பு அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யாருக்கிட்டாச்சும் பேசுனீங்களா? Do you still have a contact with your mother, your biological mother? No, she's no more. What about your stepmom? Did you tell the story to her? Yes, actually lately what happened was இதெல்லாம் கடந்து வந்த பிறகு I got married at the age of 37. So my husband is the first one that I'm sharing this. Okay. Because because what happened, child that gone through or female that going through this kind of traumas, they will have a difficulty towards men. How to approach they have a man. resistance. Yes. So I have the same issue. So actually my husband was suffering in the beginning. Because என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவருக்கு தெரியல. Thank God he's also in a medical line இருக்கிறனால he was very supportive. So he told me you need a recovery. அவர் சொன்னார் உனக்கு you need help. So go for a psychology counseling. So I in the beginning I was like why I need I'm normal. No, he say no, it for your recovery. உன்னோட மன இதுக்காக நீ போ, உன்னோட இதுக்காக அப்படின்ட்டு. So I choose. So I decide, okay, let's go. So that's the first time
I choose one of the one. I was in overseas that time. So I online la தான் நான் இத பண்ணேன். So in Malaysia we choose my husband choose for me actually. He's the one find for me. Okay. The psychologist. So we had a few session with her. I find like it's amazing. Okay, right. So people who going through this kind of trauma or this kind of things, I think you need an help. Because நம்மளுக்கு ஒரு தலைவலி ஒரு வயிற்று வலினா டாக்டர் பார்க்க போறோம். மனசுக்கு வலினா மனவலி அதை பத்தி ஏன் பேச மாட்டோம், அதை பத்தி ஏன் நம்ம போக மாட்டோம். அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அந்த ஏன்னா சில சமயங்கள்ல வந்து நம்ம மனவலியை வந்து மரண வலிக்கு கொண்டுட்டு போவோம். யாருக்கிட்டையும் நம்ம அது பேசலாம், நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ இன்னும் அது. ஏன்னா அது உங்க தப்பு கிடையாது, ஆனா அந்த தப்பை உங்க மேல நீங்க எடுத்து போட்டுப்பீங்க. You would have a silent moment of like இது ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்தது. நீங்க என்னைக்காச்சும் உங்க மேலேயே அந்த தப்பை நீங்க புகுத்த நினைச்சிருக்கீங்களா? I mean it's all my fault. எஸ், பிகாஸ் அந்த நம்ம இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை நீங்கள் போய் வெளியே போய் நம்ம சொன்னோமா, நான் ஒரு விக்டிம், நான் வெளியே போய் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ டோல் இன் மை ஃபேமிலி இஸ் மை அத்தை. அத்தை வீட்டில் இருந்தால் சொல்ல அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் வெளியே சொல்லாது, இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, வெக்கமான ஒரு விஷயம். நான் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. இது எத்தனை வயசுல நீங்க உங்ககிட்ட போய் சொன்னீங்க? இப்போ ரீசன்ட்லி ஆஃப்டர் I recovered from my session. I went for therapy, remember? Counseling therapy. That's the moment I say இது என்னோட தப்பு கிடையாது. நான் எதுக்கு அழுவணும்? How many years I lost my childhood, I lost my teenager. அந்த ஏஜஸ்லாம் நான் வந்து அந்த மோமெண்ட்லாம் நான் லாஸ் பண்ணிட்டேன். How many years of sleepless night? Because இதை எங்கே போய் சொல்கிறது? Because இது woman like now I'm a woman, I'm educated, but அந்த தருணத்தில் எனக்கு சப்போர்ட் கிடையாது. அதை எனக்கு இப்போ நடந்துருச்சுன்னு சொல்கிறது கூட யாருமே கிடையாது. அம்மா கிடையாது. ஒரு the only person you trust in that moment was your father. But he's the first one who touched you. Did that to you. அந்த பொண்ணு எங்கே பண்ணிக்கும்? அந்த குழந்தை எங்கே பண்ணிக்கும்? இப்போ நான் ஒரு க்ரோன் உமனாக அவங்க முன்னுக்கு வந்து பேசுகிறேன். அன்றைக்கி நான் ஒரு குழந்தை. அந்த எனக்கு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, எனக்கு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ தென் I went for that session, right? That session she is the one told me no, இது உன் மேலே தப்பு கிடையாது. Because I was like என் மேலே தான் தப்பு, நான் என்னமோ I was trying to isolate myself. I would say that at the age of 9 I attempt suicide. Okay, that's as a child எனக்கு தெரியல என்ன குடிச்சா சாகுவாங்கன்னு எனக்கு தெரியாது. I was very little. அப்பெல்லாம் ஃபேப்ஸ் உட்கார இருக்கும் இல்லையா, அதை கலக்கி நான் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஒரு காமெடி ஆயிடுச்சு. I was vomiting. And then I don't know, because I wrote a letter, take care of my father. I cannot I was under stress. அந்த மோமெண்ட் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு because of the sexual and also I'm being abused. I have a physical abuse, emotional abuse with my stepmother. I cannot go through all this. Tolerate any one of this? No, nothing. I cannot. So அப்பெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனில் இருந்து யாரும் நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்களே. So I don't know how to expose, I don't know how to show. எனக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்கும். Because running away from home. I have friends. That's your alone moment. Yes. You don't have to face any one of this. வீட்டுக்கு வந்தால் கொடுமை பண்ணுற ஒரு சித்தி, அப்பா, என்னை அப்யூஸ் பண்ண அப்பா. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு வீட்டு வர பிடிக்காது. But thank God, even though in that moment I have all the opportunity to involve myself in bad influence, but I did not. I choose not to. நிறைய opportunities இருந்தது. Yes, நீங்கள் ஒரு பொண்ணு பாதுகாப்பு இல்லாமல், பெற்றவங்கன்னு இல்லை ஒரு ஃபேமிலி பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பொண்ணு வெளியே நிற்கிறாங்கன்னா you are exposed. எல்லாரும் பார்வையும் உங்கள் மேலே வரும், எல்லாரும் உங்கள் மேலே கை வைக்க பார்ப்பாங்க. அந்த மோமெண்ட் because you will become very vulnerable. I was very quiet until I step out from house, from home. நான் எப்போ ஸ்டெப் அவுட் பண்ணனோ I become like a change 360 degrees. I become like I don't like men. I don't see any men like in that moment at the age when I know my father did, when my அந்த எனக்கு தெரியுதுல அது பெட்டாச்சு அப்படின்ட்டு. என் நெய்பர் அதை பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா அதை பண்ணிட்டாங்க, என்னை சுற்றி ஆம்பளைங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். யாரை பார்த்தாலும் ஒரு டவுட், இவங்க செஞ்சிருவாங்களா, இவங்க தொட்டுருவாங்களா, நம்மளை அவங்க பண்ணிடுவாங்களா, யார் மேலே நம்பிக்கை வரல டோட்டலி. ஸோ அதிலே இருந்தேன். என் மேலே வந்து யாரோ தொட்டுட்டா கூட
அடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரீம்லி ஐ வாஸ் வெரி rebellious. எஸ். பிகாஸ் மை சிச்சுவேஷன் நான் தள்ளப்பட்டேன் அந்த மாதிரி. தென் until I have to run away from Malaysia. Okay. Because எனக்கு இடமாற்றம் தேவைப்பட்டது. Okay. It was hunting me for years. Yeah. ஒரு புது அனுபவம், புது இடம், நல்ல மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. So you chose the path, which is the right path for you. Yes. So throughout and run away from Malaysia, I would say like எனக்கு அது தேவைப்பட்டது. எல்லாருக்குமே அது தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் ஐ வுட் சே தட் இடம் மாற்றம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Because new people, you will meet a lot of things. It will change your mind, your daily activity, the way you will think change. Also. Yes, when you meet a new people, new environment, it will change the way you think. உங்களுக்கு மன கஷ்டத்தையும் வந்து அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். So that's how I went to some other countries. I met my husband. That's how my husband came to know what I have. So I went counseling, and the counseling helped me so much. From there, I open up myself. I say, no, I should forgive myself. It's not me. Yeah. இவ்வளோ நாள் நான் தான் நினச்சிட்டு இருந்தேன். Actually, it's not. Yeah. I'm not. I'm a victim here. I'm a victim. Actually, நான் கவலைப்படக்கூடாது. நான் வந்து எதுக்கு நான் வெக்கப்படணும், வேதனைப்படணும்? நோ, நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை பண்ணவங்க குடும்பத்தோட பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்காங்க. நான் இன்றைக்கி வேதனைப்படுறேன்ல, பட் அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க. they don't feel guilt. இல்லை, நம்ம பெத்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டுமேன்றது அவங்களுக்கு ஒரு கில்ட் கிடையாது. இல்லை நம்ம நேபர் பொண்ணு, நம்ம கூட விளையாட வந்த பொண்ணு நம்ம இப்படி பண்ணிட்டுமேனா அப்படி ஒரு கில்ட் கிடையாது. அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் நான் சந்தோஷத்தை இழக்கணுன்றது ஒரு கொஷின் மார்க் வந்தது எனக்குள்ள. அன்னைக்கு நான் என்னோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணேன். All this because of my husband's support. Okay, right. You must be having a very, very good husband who understood what is your situation and give you all the support that he, that you needed. Do you still have உங்க அப்பா கூட உங்களுக்கு இன்னமும் contacts, relationship இருக்கா? Yeah, yes. He's still alive, he's still around. And somehow he got to know. Because remember I told my atte about this. So அவங்க பேரு அண்ணன் தங்கச்சி சொல்லிட்டாங்க. So somehow my father got to know and my stepmother got to know. But yet they pretend that nothing happened. Okay. They didn't confront me or come and talk to me or apologize to me, nothing. But I need எனக்கு வந்து ஒரு நிம்மதி வேணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா I went for spiritual, I went for meditation. I forgive them. Okay. I forgive them for my inner peace. That's really good. ஏன்னா உங்கள் மனசில் இருந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபீலிங் which is hold you tight. Yes. And that's so much of pain. I'm sure that's so much of pain and ஒரு clueless ஆன ஒரு thought is in your mind and your heart. அது நீங்கள் வெளியே எடுத்ததுனால நிஜமாவே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், you are looking for a future, a better future for yourself. இந்த மாதிரி நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கிறது. இந்த மாதிரியான பாலியல் கொடுமை வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப நடக்குது. அந்த மாதிரியான சில்ட்ரன்ஸுக்கு இங்கே நீங்கள் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இன்றைக்கி வளர்ந்த ஒரு பெண்ணாக நிற்கிறேன். ஸோ குழந்தைங்களாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு எந்த சிச்சுவேஷனில் ஸ்கூல்லையோ டியூஷன் சென்டர்லேயோ உங்கள் கூட உள்ள ரிலேட்டிவோ உங்கள் ஃபாதராகவே இருக்கட்டும், உங்கள் தாத்தா, உங்கள் மாமா, சித்தப்பா, யாராக இருந்தாலும், பிகாஸ் we are talking about sexual assault not from male only, female also giving to female. Okay, right. Okay, I also accounted that for myself. நம்ம சொல்கிறது இப்போ நான் சொன்னது வந்து வெறும் ஆண் என்ன செஞ்சது மட்டும் தான் சொல்கிறேன், பெண்ணே என்ன செஞ்சுருக்காங்க. Yes, also my relative. Okay. Girls. Okay. So I was like, I don't know what she doing. She was touching my private part. Okay. நான் இங்கே செய்கிறேன், உனக்கு கூசுதா பாரு அப்படின்னாங்க. So now I was like, okay, because ஒரு குழந்தைக்கு வந்து. And who is she to you? She is my relative. Akka. Okay, relative. Okay. Relative Akka, because school holidays those days we kampong house, we will sleep together, ரயில் மாதிரி அப்படியே போட்டு படுத்துக்கும், that kind of situation. We used to sleep together, horror storiesலாம் சொல்லிட்டு bedtime story. அந்த மாதிரி situationல she is
did that to me twice. Then I did not go to her house after that. நம்ம அதுக்கப்புறம் போகல அவங்க வீட்டுக்கு. பட் ஒரு ஆம்பளையால தான் ஒரு பொண்ணுக்கு பாலியல் கொடுமை நடக்குதுன்ட்டு இல்லை, பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி பெண்ணும் ஆணுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சுற்றிலுமே ஆணும் சரி பெண்ணும் சரி எங்கே வேணாலும் இந்த பாலியல் கொடுமை நடக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இதை கேட்கும் போது வந்து ரொம்ப ஃபீல் ரொம்ப டீப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னுட்டு நம்ம படிச்சிருக்கிறோம், அங்கங்கே செய்திகளில் கேட்டிருக்கோம். இப்போ வந்து நேரடியாக ஒருத்தவங்கிட்ட உட்காந்து பேசும்போது அதோட அந்த அந்த டெப்த் இருக்குங்களே, அது இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய உங்களோட ஹஸ்பண்டை இடையில வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க, ஹி மஸ்ட் பி அ வெரி நைஸ் பர்சன். இந்த உங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது பிறகு அவர் உங்களோட கல்யாணம் பண்ணாரா, இல்லை அவர் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தான் இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? வெல், I told you before, நான் மலேசியாலேருந்து எனக்கு ஒரு இடமாற்றம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ went Middle East. ஸோ I'm basically neurospine specialist, trained nurse. So we was working together in the same neurospine. So அவங்க வந்து அங்கே he came there also to work together. So every day we was very professional because we both are trained for that. So when every day work together, you become a team because you work as a team. Right. So because so from there he told me that he saw something in me that I'm a wife material. Okay, I'm a right. person, you know. Okay. So basically it's not Malaysian. Okay. He's European. So அவங்க என்ன சொன்னாங்கன்னா, he proposed me straight away. He said I want to get to know you more. நான் நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ தான் சொன்னேன். பிகாஸ் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஒரு அந்த மைண்ட் செட்லேருந்து தான் நான் மலேசியா விட்டு வெளியாகினேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு ஆம்பளையே வேணாம் என் லைஃப்லன்ட்டு போயிட்டேன். எனக்கு ஐ நீட் அந்த மூமெண்ட் எனக்கு தேவை, ஐசோலேஷன் எனக்கு தேவைப்பட்டது. So when he proposed me, I took time to say yes. That's I say even yes because I did some research. Who is he? Whether he is alcoholic, smoking? Because I don't like this. All I don't do that either. So I was very concerned about this kind of things, you know. So then because we are friends, because we are working colleagues, we work in the same neurospine team. ஸோ அதனால் வந்து ஐ நோ ஹீம் அலித்த பேர் ஒரு ஹாஃப் நம்மளுக்கு தெரியும். To meet him again and again. Okay. Because working colleagues நம்மளுக்கு இது மட்டும் தான் தெரியும். The other half story we don't know what. Personal life பற்றி தெரியாது. So he was waited for my answer. So my colleague said, ஒரு என்னோட ஹவுஸ்மேட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, why don't you give a try? Because you're already in your 30s. Give a try to know him. I'm not asking you to date get him married or get married or something. Just get to know him as a friend or get to know otherwise you wouldn't know. Give a man a try. Give man a try. So when I did that, I say yes, but we can get to know each other, but nothing official or anything serious. So from there he took me to his country to meet his family. He was very serious. The moment he saw me, he got to know me, he was very serious. Very serious about yes. you. Okay. I was like, why me? And the question was, why me? I'm not so like, you know, but for his eyes, I'm special. Okay. So from there, we got married. I came back to Malaysia. We got married in like Indian way. So that's how. And then marriage life also is not so easy. So women like me, when undergone trauma, right? So கல்யாணம் பண்ணி முடிஞ்சு என்ன வரும்னா அங்கே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி. கரெக்ட். பிகாஸ் எனக்கு in the beginning I was like, ஐயோ ஏன்டா கல்யாணம் பண்ணோம் நம்ம, ஏன்னா அவங்க கூட நம்ம க்ளோஸாக போகணுமே எப்படி. ஸோ இந்த you know, so in your courtship timeline வந்து நீங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி க்ளோஸ்னஸ்ல இல்ல. No, because in that country men and female are allowed to be together, even holding your hands. Okay, right. So it's prohibited unless you're officially married. Okay, right. So what happened, so basically அங்க ஒரு மூவி கூட போனதில்ல. Okay, right. Cafeteria உட்காந்து சாப்பிட்றதோட முடிஞ்சிருச்சு. So how you want to be close with your partner, இல்ல get to know someone. So கல்யாணம் பண்ணி முடிஞ்சு, you know, 1 week he was nothing happened between us. 1 week. So that what I'm saying here is, for me to accept a man to touch me, it's not easy. It's not easy, right. Because of the trauma. Okay, and the fear inner irukku ungalku. Yes, right. You know, I was avoiding my husband. It was avoiding my husband. After on call முடிச்சிட்டு நான் இதுக்குன்னே purposely on call request பண்ணுவேன். அப்போ தான் வீட்டுக்கு வர மாட்டேன்.
ஹஸ்பண்டை பார்க்க மாட்டேன். ம் வீட்டில் இருந்தால் வெள்ளனே போய் தூங்கிடுது. ஐ வாஸ் அவாய்டிங் மை ஹஸ்பண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் past trauma. ஓகே So one thing is, if you not clear your past trauma, don't go to decide to get Relationship. married or relationship. But I was very lucky. நான் நினைக்கிறேன் நான் கும்பிட்ற கடவுள் தான் வந்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு. பிகாஸ் ஆஃப் ஹீம் I was a different person. I changed 360 degrees. And if you saying I'm speaking soft today, this is after I met him. If you met me maybe 7 years ago, 8 years ago, 10 years ago, probably I don't talk to people. பேசினா ஒரு சிறுமூஞ்சி மாதிரி கட் அண்ட் ரைட்டா அப்படி தான் பேசுவேன். பட் he changed me. He knew what I gone through because I spoke to him. I explained to him. So he understood because we both are in medical line. He understood, oh, இந்த பொண்ணுக்கு இது நடந்திருக்கு, she need help. ஓகே He handled me with care. ஓகே ரைட். Yes. ஸோ அப்புறம் அதுக்கு பிறகு தான் அவர் வந்து உங்களை கவுன்சிலிங் போக சொல்லியிருக்காரு. Yes. Okay. After we have this issue like intimacy issue வந்தோடனே why she's avoiding meன்னு ஒரு கொஸ்டின் அவருக்குள்ளே வந்திருக்கோம்ல. ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் இன்டிமசி வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் போது இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாள் அப்படின்னு அவருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஓகே So thank God he understood very well my situation. So he said, I think you need help. அப்படின்னு சொல்லும் போது ஓகே so I go for it. நீங்கள் ரீஹேப் போனீங்க? Yes. ஆன்லைனில் போனீங்களா இல்லை ஆன்லைன்லேயே பண்ணி? Because I was in overseas, so மலேசியாவில் எடுத்தேன் நான். Okay, right. So now that the whole scenario, can you wipe out from your mind? No. Is there any way that, now that you have a beautiful, a family that you start, can you erase your past? Not at all. Not at you all. can ask, you can question anybody, you can interview anybody. I don't think so. யாராவது சொன்னாங்கன்னா அது பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வேணால் வெளியே நடிக்கலாம், நான் மறந்துட்டேன், எனக்கு அது பாஸ்ட்டு, this kind of trauma, சின்ன வயசுலேருந்து வர ட்ரோமா இருக்குல்ல, சைல்ட்ஹுட் ட்ரோமா, it will be there. You can recover, you can forgive people, but you cannot forget things. You cannot. நம்ம பிரெயின் வந்து அதை forget unless some days when I get old, எனக்கு ஞாபகம் இல்லாமல் போனால் தான் அது ஒன்றுட்டு போகும். But you will be always very cautious about it, right? Yes. யாராவது பார்த்தா கூட ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ பார்த்தா எனக்கு இன்ன வரைக்குமே அந்த மனசில் அந்த இது இருக்கும். Earlier when we were talking, நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஒர்க்கிங் கலீக் கூட நீங்கள் பேசும்போது that they also shared Yes. their experience, அந்த மாதிரின்ட்டு. அப்படி பார்க்க போனால் இப்போ நிறைய பெண்கள் வெளியில் இந்த மாதிரியான ஒரு மைண்டில் வந்து ஒரு வேதனையும் வலியும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. Because you said earlier, right? Yeah. So, okay, this is a very good question. It's interesting. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் மட்டும்தானே என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் இதை அனுபவிச்சிருக்கேன்னு நினச்சேன். No. When I had my session with my therapist, my counseling, then I start to speak to, I told my husband, the first one I told my husband, because until then my husband know யாரோ ஃபேமிலியில் அந்த பொண்ணை வந்து என் ஒய்ஃப் வந்து செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி யாரும் தெரியாது. அந்த அன்றைக்கி I cried out. கத்தி அழுது ஹஸ்பண்டை ஹக் பண்ணிக்கிட்டேன் மடியில் படுத்துட்டு. I still remember, sorry. He said, why you're crying? Because அந்த அன்றைக்கி தான் நான் உடஞ்சி ஹஸ்பண்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் I said, என்ன செஞ்சது வந்து எங்கள் அப்பா அப்படின்ற. ஸோ then slowly I gained the strength. I gained everything that I lost. I recover myself. So I say I must go forward. So I start to share things with people. என்னோட சொந்தக்கார குழந்தைங்க பொண்ணுங்க இருந்துச்சிங்கன்னா நான் சொல்ல ஆரம்பித்தேன் இன்டைரக்ட்லி. யார் தொட்டாலும் இப்போ என்னோட கலீக்ஸோட டாட்டர் இருந்தால் என் கலீக்ஸ்கிட்ட சொல்லுவேன், உன் பொண்ணை வந்து பார்த்துக்குங்க, யாரையுமே தொட விடாதீங்க அப்படின்னு நான் ஸ்டார்ட் டு advise people. Yes, advise my surrounding. Then when I start to share this to my colleagues, my friends இருக்காங்களே, my close friends, my surroundings, female about my age, and they also start to share and yes, எனக்கும் இது நடந்திருக்கு, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க பிள்ளைங்களாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. how sad it is. ஒரு குழந்தை ஒரு அண்ணங்கிட்ட பழக முடியல, சித்தப்பா கிட்ட பழக முடியல, பெரியப்பா கிட்ட பழக முடியல, பெத்த அப்பா கிட்ட பழக முடியல, தாத்தா கிட்ட பழக முடியல.
ஒரு இன்னொரு சித்திக்கிட்ட பழகும் போல அங்கிட்டு பெண்களும் பாலியல் பண்ணுறாங்க. ஆண்கள் தான் நம்ம குறை சொல்கிறோம் இல்லையா? பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்கள் பாலியல்னாலே ஒரு ஆண்கள். எனக்கு பெண்கிட்டே நடந்திருக்கேன். அப்போ நான் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாலியல்லாம் ஆண்கள்னு. நோ. You know, one of my relative boy, when I start to share this, எனக்கு இது நடந்திருக்குன்னு அந்த ஒரு பாய், he's about in 20s, அந்த பாய் சொல்கிறாரு, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு லேடி, அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது ஒரு லேடி about in her 20s, also touching his private part and all that. Oh my God. I am not joking. I was like, இதெல்லாம் பேசும்போது தான் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ பாலியல் பெண்களுக்கு மட்டுமே இல்லை, ஆண்களுக்கும் அந்த சைட்டில் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது பேசாத தருணத்தில் இதெல்லாம் நடக்கலைன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு கதையும் வெளியில் வருது. நீங்கள் இதே இப்போ நீங்கள் ஃபீமேல், ஐம் அ கேர்ள், ஐம் அ லேடி, நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, இதே ஒரு மேலை கூப்பிட்டு அவங்க சைட்டில் கேளுங்களேன், அவங்களுக்கு அது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பாலியல் கொடுமைக்கு ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மரங்கொத்திக்கு they always can come and talk to us. ஸோ இப்போ இந்த ஓவரால் உங்களோட கதையை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பேரண்டிங் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். எஸ், யோர் பேரண்ட்ஸ், அவங்க 2 பேரோட முடிவுனால பாதிக்கப்பட்டது நீங்கள். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த வலி வேதனை தொடர்ச்சியாக அவங்க கூடயே இருக்க போகுது. இப்படி இருக்கிற இந்த பேரண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் இல்லை பேரண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்கிற காலகட்டம் வேற. இப்போ பிள்ளைங்களுக்கு நிறைய டிவைஸ் இருக்கு, நிறைய தொடர்பு கொள்ள வேண்டிய நிறைய அதிநவீன பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாட் வுட் யுவர் அட்வைஸ்? You see, now the divorce rate is getting higher and higher. Right. சின்ன விஷயத்துக்கெல்லாம் when I read about it, when I see the research and everything, divorce rate is getting higher. So இதில் யார் பாதிக்கப்படுறா? No, I'm not talking about abusive partners. Of course, when you're in the abusive or narcissist spouse, I'm not asking to stick together or stay in the marriage. There is a limit to tolerate. I understand that. But if you have children, 2 அப்பா அம்மா பிரியும் போது, இப்போ நான் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு இங்கே நிற்கிறேன், இந்த மாதிரி பல பேரண்ட்ஸ் ஃபேமிலி பிரியும் போது, மேரேஜ் பிரியும் போது அங்கே பாதிக்கப்படுறது அந்த குழந்தைங்க. சின்ன விஷயத்துக்குலாம் இன்றைக்கி பிரியிறாங்க இல்லையா? அந்த குழந்தை பாதிக்கப்படும் போது it will be she or he will be in a situation like, அம்மா கிட்ட போகிறோமா, அப்பா கிட்ட போகிறோமா, இங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க, அங்கே கொஞ்சம் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன மனநிலைமை கொடுக்குறீங்க? நான் பாதிக்கப்பட்டனால நான் சொல்கிறேன், அம்மா என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க தனியாக வேற ஒரு வாழ்க்கையை தேடிட்டு. எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஐ வாஸ் abandoned. 17 வயசில் வீட்டு வெளியே போன ஒரு பொம்பளை பிள்ளை சொந்தமாக படித்து இன்றைக்கி ஒரு நிலைமையை நிற்கிறேன்னா, நான் எனக்கு கெட்ட வேலைக்கு போக வேண்டியது எல்லா இதுவும் இருந்தது. அதே மாதிரி அன்றைக்கி ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இன்றைக்கி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி வெரி ஈஸி டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம என்ன சூஸ் பண்ணுறோன்னு தான் இருக்குது. அந்த காலத்தில் இன்டர்நெட் இல்லாத போதும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. பப், கிளப்ஸ், பப், ஆல்கோஹால், எனிதிங் குட் பி எனிதிங், ஸ்டீலிங், என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அதெல்லாம் டபுளாக இருக்குது. எஸ், அப்பயும் அது இருந்தது, இப்பயும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம்? இப்போ என்னோட அட்வைஸ் என்னன்னா, பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சம்பாரிச்சிட்டு காசு கொடுக்கறது மட்டுமே எங்களுக்கு பெருசு கிடையாது. எங்களுக்கு அன்பு வேணும், எங்களுக்கு பாசம் வேணும், அரவணைப்பு வேணும், பெற்றவங்க மடியில் படுத்து தூங்கணும். எத்தனை ராத்திரி அம்மா வேணும்னு அழுதுருப்பேன், அப்பா வேணும்னு அழுதுருப்பேன். எங்களுக்கு தேவை ஒரு இன்றைக்கி நான் வளர்ந்த பொண்ணு, பட் அந்த சுச்சுவேஷன் நான் ஒரு ஒரு குழந்தை. எனக்கு தேவைப்படுது காசு வேண்டாம், லவ், ப்ரொடெக்ஷன். இன்றைக்கி எத்தனை குழந்தைங்களுக்கு என் சுச்சுவேஷன் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு பேரண்ட் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு திங்க், யூ ஹாவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் தி அதர் பர்சன்ஸ் ஷூ.
ஸோ that you will understand அந்த குழந்தை என்ன நினைக்குது, அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது. நம்ம சம்பாரித்து கொண்டு வந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து நம்ம காசு கொடுத்தா மட்டும் போதும், பிள்ளையை டியூஷனுக்கு அனுப்பினா போதும்னு நினைக்கிறாங்க. இன்னும் அதையும் தாண்டி வேறு விஷயங்கள் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தை நம்ம பெக்கிறோன்னா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் தெம். அது நம்ம கையில் தான் இருக்குது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஒரு பக்கம் அப்பாவோட பாலியல் தொல்லை, இன்னொரு பக்கம் அம்மா சித்தியின் கொடுமை. இந்த ரெண்டுமே கலந்து இருக்கிற அந்த ஒரு இளமை பருவத்தில் வந்து நீங்கள் எப்படி உங்களை வந்து படிப்புக்குன்னு உங்கள் மனநிலையை நீங்கள் செட் பண்ணீங்க? அதையும் மீறி படித்து இன்றைக்கி நீங்கள் இந்த லெவலில் இருக்கும் போது வாட் இஸ் த மூமெண்ட் தட் மோஸ்ட் ப்ரவுட் மூமெண்ட் இன் யோர் ஜேர்னி? Thank you for your question. I think it's a very important question because என் நிலைமையில் இருக்கிற எந்த child can be a boy or girl, family support is a basic for everybody. ஓகே, ஏன்னா ஒரு அனிமல்ஸ் கூட பார்த்திங்கன்னா அது ஃபேமிலியோடு இருக்கும். ஸோ அதுதான் அதோட ப்ரொடெக்ஷன். ஸோ எனக்கு வந்து 17 வயசில் வீட்டு விட்டு விரட்டப்படுறேன். நான் தனியாக போய் ஹாஸ்டலில் தங்கி நான் படிக்கும் போது எனக்கு அந்த இடத்துல சப்போர்ட் கிடையாது. ஓகே, ஐ ஸ்டார்டட் மை லைஃப் வித் 400 ringgit only salary. ஸோ as a basic worker. Okay, and then so நீங்கள் வேலை செஞ்சுட்டு படிச்சீங்க? No, yes, for a 400 ringgit வேலை செய்கிறேன். பட் I already have a goal. ஓகே, ஏன் நான் தள்ளப்பட்டேன்னா I have no other option. When you have to be strong, you have to be strong because there is no other way, no choice. Right. So அதில் நான் தள்ளப்பட்டனால I have all the options to go other pathways, but I choose not to. I put barrier. I say I have my own do and don'ts. அதை நான் இதை தான் பண்ணுவேன், எவ்வளோ கோடி காசு கொடுத்தாலும் நான் இதை பண்ண மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு இது கோல் வேணும், எனக்கு இதான் அச்சீவ் பண்ணணும், நான் அப்பயே செட் பண்ணிட்டேன். I would say that I got matured in a very young age. And I choose not. I'm very clear what I want to do and what I don't want to do. So from there, I dedicate myself. I discipline myself. I mean, from child itself, I was very disciplined enough because I know I have no other. என்ன நான் உருவாக்கலைன்னா, நான் செதுக்கலைன்னா நான் ஒரு சிற்பமாக ஆக முடியாது. எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, சிப்ளிங்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ரிலேட்டிவ் சப்போர்ட்டும் கிடையாத போது என்னை நான் தான் செதுக்கி ஆகணும் ஒரு சிற்பமாகறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்டட் டு கோ டுவர்ட்ஸ் எஜுகேஷன். ஸோ ஐ டிட் மை diploma, degree and masters. I finished throughout. I work in Singapore, I work in Middle East, and I come back here for sometimes. I work in some other organization here as a HOD. So I'm also doing my other specialization now. ஸோ இன்னும் படிக்கிறீங்க? இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, பிகாஸ் கல்விக்கு வந்து வயசு இல்லை. ஆமாம், நீங்கள் 50 வயசுலேயும் படிக்கலாம், 60 வயசுலேயும் படிக்கலாம், கல்விக்கு வயசு இல்லை. இன்னொன்று யூ ஹேவ் டு பி வெரி டிட்டர்மைண்ட், வெரி ஃபோக்கஸ்ட். ஏன்னா அந்த வயசு இல்லை கல்விக்குன்றது. எதையே நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து கல்வின்றது வந்து புக்கை எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போகிறது மட்டும் தான் கல்வி கிடையாது. ஒரு சிற்ப வேலை கற்றுக்கலாம், ஒரு தையல் கற்றுக்கலாம், எல்லாமே அது ஒரு வகையான ஸ்கில் ஒர்க். இன்னும் இனி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செய்யலாம். தட்ஸ் ஹவ் யூ கெட் டைவர்ட் யோர் மைண்ட். ஸோ எனக்கு அவ்வளோ பெயின், அவ்வளோ எங்கர், அவ்வளோ எல்லாமே இருந்தது. சாதிக்கணுன்ற எண்ணம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி சென்றார்கள், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா, நான் உட்காந்து யோசித்தேன். தனியாக தான் யோசிக்கணும்ல, யோசிக்கிறது கூட எனக்கு ஆள் இல்லையே, என்ன பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கும் போது, ஓகே ஐ வாண்ட் டு டூ திஸ். எனக்கு அப்போ ஃபோன் இன்டர்நெட்லாம் கிடையாது இல்லை, என்ன பண்ணும். ஐ ஸ்டார்ட் டு yellow books, those days I have yellow books. I go through எங்கெங்கே என்ன ஃபோன் நம்பர்ஸ்லாம் எடுத்து கால் பண்ணுறது, ஜாப் இருக்கா இல்லை யூனிவர்சிட்டிஸ். ஐ கால் whether I can how to apply. I don't know how to apply those days. No one to guide me. So throughout that somehow I succeed to go and that helped me. When you are, okay, what I'm sharing here is any female or any boys or girls, you're having this kind of situation when you're stuck somewhere in life, when you think அடுத்து என்ன பண்ணுறது, you just need to நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஒரு டேக் அ டீப் பிரெத். நீங்கள் பாஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, குயிட் பண்ணுறது தான் பிரச்சனை. ஆமாம், நீங்கள் வந்து நின்று ஒரு பிரீத் பண்ணலாம், ஒரு பாஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் குயிட் பண்ணாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போயிடுவீங்க. நான் எத்தனை தடவை கீழே விழுந்திருப்பேன். at the age of 30, before I went to Singapore, I was homeless for 7 days. Oh. I was homeless for 7 days. Yes, I'm proud to say that I'm here today because I was homeless for 7 days. I was sleeping in my car. Okay. Because no relative wanted to give me a room to stay.
So you did not go back to your parents' place also? இதெல்லாம் எங்கே சாதிக்க போகுதுன்னு நினச்சாங்க. வீட்டுட்டு 17 வயசில் வெளியே போயிடுச்சு. இதெல்லாம் எங்கே சாதிக்க போகுதுன்னு என்ன ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. Okay, right. Then that hurts me. When people I hear, my own relative are talking, இது அம்மா போயிடுச்சு, அப்பாவும் பார்த்துக்கல, இதெல்லாம் எங்கே சாதிக்க போகுது. I heard, என் காதால் நான் கேட்டேன். You took that as a challenge. Yes. So when I come back, I go missing for some years. When I come back, எல்லாருமே யோசிச்சாங்க, இந்த பொண்ணா, இவங்க வீட்டு பொண்ணா, இதுவா அப்படின்ட்டு. ஸோ பெண்களே, எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்து தப்பான வழிக்கு போகிறது தான். இப்போ நிறைய பெண்கள் நான் பார்க்குறேன் nowadays. I would like to share this in this. I would like to take this opportunity to share this. We discovered our Indian girls, particularly I'm so concerned about our Indian girls. You know what happened nowadays? A lot of open parties are happening. Alcohol consuming, drugs, sexual activities are going on among our Indian girls. Because I knew this is ongoing. What I'm saying is, அது உங்கள் டிஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அது மட்டுமே ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. டிஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு I know everybody having a stress moment. I have everybody going through a stress moment, stressful activities in life, So when you need to distress, you have other things to do. You can go for painting class. I'm learning Veena and Sangeetham at this age. Because good, very good. Yes, எந்த வயசுலையும் உங்கள் ஹாபீஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஹைக்கிங் போகலாம், சைட் வீவிங் போகலாம். You have a lot of things to distress. Not only alcohol, not only smoking or going to other distracting activities, not supposed to. So my request is, don't do that. If possible, go to your own path. You must have focus. They need to have a good direction. Yes. Yeah, and sometimes அவங்க வந்து என்னன்னா ஒரு சரியான ட்ராக் இல்லை, சரியான people. It also their surrounding. அவங்க surrounding, அவங்க friends, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய ஃபாலோ பண்ணுவோம்ல. Friends said, okay, this is jolly, this is good, let's have some time, party time அப்படின்னுட்டு. Party time is not a bad time, but என்ன எக்ஸ்டெண்டில் நீங்கள் பார்ட்டி பண்ணுறீங்கன்றது ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ ஐ திங்க் த சரௌண்டிங் அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ். And also another one more thing lately happened, one of my friend, she's a lecturer, she told me, I would like to share. Our Indian girls went for partying and got pregnant, university students, and also drunk, coming back and got caught. A misbehaving moment with taxi drivers. This kind of things are happening. எதுக்காகனா காலேஜ் ஃபீ கட்டுறதுக்கு. காலேஜ் ஃபீ கட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு இந்த மாதிரி மிஸ்பிஹேவியர் கூடாது, நான் போய் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு காலேஜ் ஃபீ கட்டுறதுக்கு காசு இருக்குது. இட்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஓகே, ரைட். ஸோ உங்களோட அந்த இந்த ஹோல் ஜேர்னிலேயே தட்ஸ் ஒன் திங் யூ வில் டெல் தட் யூ டன் அ குட் ஜாப். Your proud moment, what would that be? That I survived. Today, what I told you in the earlier of interview that I attempt suicide. I think அது நான் நல்ல வேளை அதை நான் பண்ணலை. ஸோ because அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மோமெண்ட்டில் அதை பண்ணுறது வந்து ஒரு நார்மல், அது ஒரு இம்பல்சிவ் டிசிஷன். Yes, exactly. But for me, அதை பண்ண நல்ல வேலை நான் சாகலை அப்படின்னு ஏன்னா இல்லாட்டி நான் இவ்வளோ விஷயம் கடந்து வந்து இன்றைக்கி சம்படியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதை நான் சாதிச்சிருக்க மாட்டேன்ல. அன்றைக்கி என்ன பேசியிருப்பாங்க பாரு, அம்மா அப்படி போயிட்டாங்க, அப்பா அப்படி போயிட்டாங்க, இந்த பிள்ளையும் அப்படி போச்சுன்னு தான் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி என்னை திரும்பி பார்க்குறாங்கன்னா அந்த சாதனை நான் படித்து வந்திருக்க மாட்டேன். ஸோ வாழ்க்கையில் வந்து அந்த அன்றைக்கி நடக்கிற இன்சிடென்ட் வச்சு மட்டும் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது நிறைய பிகாஸ் நான் இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஐ மீன் நாட் இந்த பாட்காஸ்ட் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். டுடே இஸ் லைக் அவங்களோட ஜேர்னி, அவங்களோட ப்ரௌட் மூமெண்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ சே ஐ ஹவ் சர்வைவ்ட். Yes, that is my proud moment சொல்றது. I'm really because it's something that you felt it. Yes, okay. இந்த விஷயத்துல இவ்வளோ நடந்தது, ஒரு பெரிய வெல்கனோவோ என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் I have survived. So that's why I think நல்லது தான் நம்ம அதை சொன்னேன். You are not a victim, you are a survivor. Yes, thank you so much. உங்ககிட்ட ஒரு ஃபைனல் கொஸ்டின்.
இன்னைக்கு இந்த பாட்காஸ்டில் தான் வந்து இதை பற்றி பேசணும், இதை நான் சொல்லணும் அப்படின்ற தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? It's you because actually I never did this before. உங்களோட செஷன்ஸ்லாம் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஸோ somehow you gain my trust. So I thank you very much. Yeah, because I just returned from overseas. Now I was following you throughout, but நான் அப்புறம் பார்த்தேன், சரி நம்ம இது நம்ம சொல்லி தான் ஆகணும். எவ்வளோ நாளைக்கு இதை வச்சுட்டு இருப்போம்? பிகாஸ் என்ன மாதிரி பல பெண்கள், பல குழந்தைங்கள் வந்து இதை கோன் த்ரூ பண்ணியிருப்பாங்க. பல பேர் வந்து பேச மாட்டாங்க. ஸோ அதான் என் ஹஸ்பண்ட் சொன்ன, I'm going for this. I'm so proud about you. Go and share your problems, your situation, your stories, so that it will create awareness. ன்னு அவர் சொன்னார். He was very supportive. He's not in here. Thanks to him. Thank you. So இந்த வேளையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், your team, because இப்போ நீங்களாம் இதை பண்ணுறதுனால தான், you and your team, you started this. It will help, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பேரண்ட்ஸ் ஒரு சைட்லேருந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ என்னோட ஸ்டோரி கேட்டு பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், என் பிள்ளை என் பையன் எங்கே கரெக்டாக இருக்காங்களா, ஒரு அலர்ட், they will be alert. ஓகே, பிகாஸ் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிள்ளைங்க வந்து ஃபோன்னால் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்ட்டு கெட்டு போகிறாங்க நம்ம நினைக்கிறோண்டே. இல்லை, அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தெரியாதவங்க தான் நம்மளை தொடுறாங்கன்ட்டு. நோ, பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கோ ஒரு குழந்தைக்கு, ஆணோ பெண்ணோ, குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அசால்ட் நடக்குதுன்னா தெரிஞ்சவங்கனால அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் தான் கை வைக்கிறாங்க. ஏன்னா தெரியாத கையை வச்சா நம்ம ஓடிடுவோம்ல, குழந்தைனா ஓடிடும். அந்த கம்ஃபர்டான டச் வந்து அந்த தெரிஞ்சவங்க கூட தான் இருக்கும். அப்போ அது வந்து அவங்க ரொம்ப இதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, பேரண்ட்ஸ் ஹேவ் டு பி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண பாருங்கள். பிகாஸ் இப்போ நீங்கள் பிரிஞ்சு போகிறதுனால பாதிக்கப்படுறது குழந்தைங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இன்றைக்கி ஒரு உமனாக இருக்கேன். பிகாஸ் ஐ சஃபர்ட் அ லாட். பிகாஸ் நான் சொந்தமாக படிக்கணும். டுடே ஐ ஹேவ் மாஸ்டர்ஸ், ஐ ஆல்சோ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணோன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ணிருப்பேன். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணுமே. இல்லையே, எனக்கு இல்லையே. நான் பண்ண பிகாஸ் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால் முடியும்னா பெண்களை எந்த சுச்சுவேஷனையும் தாண்டி வரணும். நீங்கள் நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் நம்ம நடந்திருக்கோம், அதையே நம்ம பேக்கேஜாக தூக்கிட்டு வர முடியாது. அந்த பேக் நீங்கள் எஸ் யூ ஹேவ் டு ட்ராப் த பேக், அதர்வைஸ் யூ கோயிங் டு பி ஹெவி ஃபார் யூ டு கேரி அண்ட் மூவ் ஃபார்வர்ட். Then only you can fly. Yes. So if you need to fly, okay, and then one more thing, இந்த மாதிரி பெண்கள் வந்து must have a goal in life. What I'm saying is goal is important to push yourself towards that. So it's okay to start anywhere. நீங்கள் இன்றைக்கி ஃபெயில் பண்ணியிருக்கலாம் ஒரு விஷயத்தில், இட்ஸ் ஓகே. யூ ஜஸ்ட் வேக் அப், ஸ்டார்ட் ஓவர். நோ ஹார்ம் ஆஃப் ஸ்டார்ட் ஓவர் யோர் லைஃப், ரீஸ்டார்ட் யோர் லைஃப். நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து மிஸ்டேக் செஞ்சு வந்திருப்போம், நிறையா விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அது வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி விழுந்துட்டோம், எப்படி ஏந்திரிக்க போகிறோம்னு யோசிக்கணும். இப்போ நான் வந்து அப்பா இதை பண்ணிட்டாரு, ஏன்னா டெய்லி அப்பா மூஞ்சை பார்க்கணும், டெய்லி நீங்கள் அப்பா மூஞ்சை பார்க்கணும் ஆகணும். அப்போ நான் எப்படி சஃபர் பண்ணியிருப்பேன். I was almost going into depression because you have to look at his face. காலையில் நைட்டில் அவருக்கு உட்காந்து சாப்பிட்ணும். உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் அந்த சிச்சுவேஷன் ஒரு கேர்ளாக நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன். இட்ஸ் நாட் ஈஸி. I gone through a hell moment, but in this stage I would like to thank my therapists and my husband because அவங்க இல்லைன்னா இதை நான் ஒண்டியாக நான் ஓவர் கம் பண்ணி வர முடியாது என்னால். You cannot bring yourself to the next. Yes, next chapter போக முடியாது. You can't move forward. Yes. இல்லைன்னா அதிலே நீங்கள் ஸ்டக்காக இருப்பீங்கல்ல. Now that a beautiful life is waiting for you outside, you know, a good husband who is willing to have you in his life, கண்டிப்பாக உங்களோட அந்த கரேஜ் நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த் வச்சுருக்கீங்க. தட் ஐ வில் ஓவர் கம் வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. யூ வில் ஃப்ளை ஹை. தேங்க்யூ. உங்கள் பேரை சொல்ல முடியாது, அதனால நான் பேரை சொல்லாமலே நான் சொல்கிறேன். யூ வில் டெஃபினெட்லி ஃப்ளை ஹை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ் அண்ட் ஐம் விஷிங் யூ அண்ட் யுவர் டீம் ஆல் தி பெஸ்ட் as well. You guys are rocking. Keep rocking. Thank you very much. And these shows will create awareness for so many people, and I hope it will change a lot of people's life and perceptions. Yeah, thank you very much once again. Okay, so viewers, நம்ம இவ்வளோ நேரம் இவங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுலேருந்து
இதோட மூல காரணமே நீங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங்கில் ஆரம்பிக்குது. ஒரு கப்பல் வந்து கல்யாணம் பண்ணும் போதே வந்து 1000 விஷயங்களை யோசிக்கிறாங்களோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிடுறாங்க. குழந்தைகள்னு வந்துட்ட பிறகு அவங்க ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பிரிவு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரணும்னா ரொம்ப யோசிங்க. ஏன்னா நீங்கள் பிரிஞ்சுட்டு தனித்தனியாக போயிடுவீங்க. ஆனால் உங்களால் பாதிக்கப்படுறது அந்த குழந்தைகள். அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வந்து ஒரு பருவம் அடையிறதுக்கு வரைக்கும் அவங்க எதிர்நோக்கிற கஷ்டங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறதுனால அவங்களோட வாழ்க்கையை அவங்க எப்படி நிர்ணயிப்பாங்க? அம்மா சைட்டா, அப்பா சைட்டா, தான் சைட்டா, இல்லை அவங்களுக்கு அந்த குழந்தை பருவத்தில் நடக்கிற இந்த மாதிரியான பாலியல் கொடுமைக்கெல்லாம் யார் காரணம்? ஏன்னா அவங்க யார்கிட்டையும் போய் பேச முடியாது. இப்போ இந்த சொன்ன மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க 7 வயசில் எனக்கு நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது, அது என்ன ஆக்ட்னு தெரியாது. அந்த வயசில் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் குடும்பம் என்ற ஒன்று நமக்கு வந்து உருவாக்குறோம். அதான் ஃபேமிலி. அப்படி இந்த ஃபேமிலியே இல்லாமல் அந்த குழந்தைகள் வளரும் போது கண்டிப்பாக ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப்பை தான் அவங்க வளர்கிறாங்க. ஸோ அவாய்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பிரச்சனையா பேசி தீர்த்துக்குங்க. நிறைய விஷயங்களை நம்மளால் பேச ஆரம்பித்தாலே தீர்க்க முடியும். நான் பேசி தீர்க்க முடியாத எந்த விஷயமும் ஒன்றும் கிடையாது. ஸோ பேசி தீர்த்துக்குங்க. இந்த மாதிரி பாலியல் கொடுமைக்கு உங்கள் பிள்ளைங்களை தள்ளி விடாதீங்க. நீங்களே ஒரு காரணமாக இருந்துடாதீங்க தயவுசெய்து. இது மரங்கொத்தியோட வேண்டுகோள். உங்களால் உங்கள் பிள்ளைங்க ஒரு பாலியல் கொடுமைக்கு ஆளாக வேண்டாம். ஸோ I will see you all in another episode. It's bye from Marangotti now.